செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். லிங்கம்ஸோட நெய் உருண்டை மாவு இது. இதில் ஏற்கனவே சீனி எல்லாம் கலந்துருக்கு, அதனால் நான் வறுக்கலை. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து நினைக்கிறேன் ஒரு 500 கிராம்னு 500 கிராம் பேக்கெட் இது பாருங்கள். அரை கிலோ மாவு இது. நம்ம இந்த முந்திரி பருப்போம் இந்த பச்சை பழமும் ஒண்டி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சட்டியில் கொஞ்சம் நெய் சூடாக்கிக்குங்க. முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். மாவை பிரிச்சுட்டு ஒரு போர்டில் கொட்டிக்குங்க. சட்டியில் கொஞ்சம் நெய் சூடாக்கிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி பிடிச்சிக்கலாம். மிச்ச மாவுலாம் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் உள்ள மாவு வண்டி கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு சைட்டில் வச்சுக்குவோம். நெய் நல்லா சூடாக்கிக்கோங்க. இதில் புகை கூட வருது பாருங்கள் லேசாக. அந்த அளவுக்கு நல்லா சூடாக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு வேகும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். சூடு ஆறிட்டோன்னா இப்போ கையில் பிடிச்சிக்கணும். நெய் கூட மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா இறுக்கமாக பிடிக்கணும். எல்லா உருண்டையிலையும் ஒரு முந்திரி பருப்பு ஒரு கிஸ்மிஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த உருண்டையெல்லாம் செஞ்சுட்டு இந்த மிச்ச மாவில் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்ஷனல் தான். பார்க்க அழகாக இருக்கும், இல்லைன்னா கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஸ்பைஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.